வரலாம். லூக்கா 1வது அதிகாரம் 26 38 வசனம், பிறகு 38 56 வசனம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இந்த இடத்துல இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மேரி. இந்த மேரி யார் அப்படின்னு சொன்னால், இயேசுவுக்கு இந்த உலக பிரகாரமாக தாயாக ஆண்டவரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான கிருபை பெற்ற ஒரு மகள். சொல்லமா மதர் மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லமா என்னங்க, மதர் மேரி. மேரி இயேசுவினுடைய தாய். ஆக என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மேரி chosen by mighty God. இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட அல்லது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மரியாள், அவங்கள குறித்து அவங்கள குறித்து இன்னைக்கு நம்ம ஒரு சிறிய முக்கியமான 3 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். மேரி, இந்த மேரி ஆண்டவர் எதற்காக செலக்ட் பண்ணார், எதற்காக இந்த மேரியை தெரிந்தெடுத்தார், எந்த குணத்தை பார்த்து இந்த மேரியினிடத்தில் இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்க வரப்போகிற இயேசு இந்த மேரிக்குள்ளாக இருந்துதான் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மகத்தான உன்னதமான பணிக்கு, உன்னதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஷனுக்கு மரியாளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆக இந்த மரியாளை தேவன், எத்தனையோ பேர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், எத்தனையோ கன்னிகள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், ஆனால் மரியாளை ஏன் தேவன் தெரிந்தெடுத்தார் என்பதை குறித்து இன்றைக்கு 3 முக்கியமான காரியங்கள். அநேக காரியங்கள் உண்டு, ஆனாலும் நமக்கு நேரம் திற்குள்ளாக முடிக்கணும் அப்படின்றதுனால 3 முக்கியமான காரியங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால நான் அதிகமாக வாசிக்க விரும்பலை. நான் ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது உங்களுக்கு அதற்கான காரியங்கள் உங்களுக்கு புரியும். சொல்லமா, ஏன் மேரியை கர்த்தர் தெரிந்தெடுத்தார்? ஹல்லேலூயா. மேரி chosen by mighty God, சர்வ வல்லமையுள்ள தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மரியாள். ஆக சர்வ வல்லமையுள்ளவர் ஒரு சாதாரண பெண்ணை தெரிந்தெடுக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கலாம். என்னுடைய முதல் பாயிண்ட் அதுதான். மேரியை ஏன் அவர் தெரிந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், she was a simple woman. என்ன உமன்? சாதாரண ஒரு பெண். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், she was a common woman. என்னையும் உங்களையும் போல ஒரு காமன் உமன், ஒரு சாதாரண உமன். இது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு சாதாரண ஒரு உமன். இயேசு அல்லது தேவன் நினைச்சிருந்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நினைச்சிருந்தா, நம்ம பழைய இப்போ படங்கள்லாம் அப்படி வருதான்னு எனக்கு தெரியல. பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒளிவட்ட மாதிரி கடல் தெரிவார், அப்படியே வருவாங்க. இந்த நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. ஒருவேளை தேவன் சர்வ வல்லமையுள்ள அவரால் முடியாத காரியம், அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இயேசுவை இந்த உலகத்தில் ஒரு டைரக்டாக ஒரு பெரிய ஆளாகவே அங்கேருந்து டைரக்டாக அப்படியே அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். அவரால் முடியுமா? முடியும். ஏன் சொல்கிறேன்? அழகாக என்ன பண்ணார், நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணை என்ன பண்ணுறாரு, பிசைந்து ஆதாமை உண்டாக்குறார். ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு, ஆதாம் உண்டாகிறார். அவரால் முடியும் தானே? முடிஞ்சுது. ஆனால் இயேசுவை ஏன் அப்படி அவர் அனுப்பலை? ஏன்னா இயேசு எல்லாவற்றையும் எனக்காக, உங்களுக்காக, எல்லா இமோஷன்ஸையும், எல்லா வயதின் ஸ்டேஜையும் அவர் அப்படியே என்னை போல உங்களைய போல அனுபவித்து தாண்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதற்கான திட்டத்தை வைத்திருந்தார். அவர் திடீர்னு ஒரு இடத்துல இப்படி நின்ன உடனே, இப்போ ஒன்றுமே இங்கே இருக்காது, இந்த என்ன சொல்கிறது, வீடியோ அங்கே இருக்குது, திடீர்னு ஒரு சவுண்டு வந்த உடனே அப்படியே ஒரு கடவுள் உருவாயிடலாம். அவரால் கூடும், ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாக இருந்தாலும் பிராக்டிக்கலாக ஒவ்வொன்றையும் செய்கிற தேவன். அல்லேலூயா.
அப்போ இந்த விஷயத்தை கவனிங்க. ஆக குழந்தையாக இயேசு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தின் ஜனங்களின் பாவங்களை தீர்க்க போகிற இயேசு மரியாளிடத்திலிருந்து பிறக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய உன்னத நோக்கத்துக்காக மரியாளை தெரிந்தெடுக்கிறார் என்று சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. நம்மாவும் என்னை போல உங்களைப் போல ஒரு சாதாரண சிம்பிள் ஆர் காமன் உமன், ஒரு சாதாரண பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறார். நீங்கள் வசனங்களை வாசிக்கலாம். 1 லூக்கா 1:26 27 வரைக்கும். 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், வாசிங்க ஸ்டார். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அவ்வளோதான். என்னங்க அந்த கன்னிகையின் பேர் என்ன? இங்கே வேற எதுனா சூப்பர் ஸ்டிஷன் அல்லது சூப்பர் என்ன சொல்றது, அவங்களை குறித்து வேற எதனா போட்டிருக்கா? இவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வேற எதனா போட்டிருக்கா? இல்லை. ஒரே விஷயம் என்ன பட்டிருக்கு? யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு, ஒரு சாதாரண சிம்பிள் உமன், ஒரு காமன் உமன் தேவனால் அனுப்பப்பட்டான். கன்னிகையினிடத்திற்கு தேவனால ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டான், காபிரியேல் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் தான் என்னங்க? மரியாள். அப்போ மரியாளுக்கு இந்த சாதாரண உமனா இருந்தாலும் தேவனுடைய தயவு அந்த மகளிடத்தில் இருந்தது. தேவனுடைய கிருபை இரக்கம் அவங்களுடைய அந்த மகளிடத்தில் இருந்து. காரணம், மரியாள் இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது தெரியும். மரியாள் பேசும்போது, மரியாள் நடந்து கொண்டிருக்கும் போது, மரியாள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தை குறித்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பேக்ரவுண்டு, ஒரு பெரிய பணக்கார, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பேக்ரவுண்டில் இருந்து மரியாள் வரல. நீங்கள் எப்படி சொல்லலாம் உங்கள் வசனமே இல்லை அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அப்படியே அந்த வார்த்தை ஒரு மரியாள் ஏழையாக இருந்தாலும் இங்கே சொல்லியிருக்காது. ஆனால் மரியாள் ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்டு தான், ஒரு சாதாரண ஒரு பின்னணியிலிருந்து தான் வந்திருப்பாங்க. 48வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த விஷயம் காபிரியேல் அவங்கக்கிட்ட வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களை தான் இந்த உலகத்தில் இயேசுவை கொண்டு வர்றதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொன்ன பிறகு அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கலங்கினாலும் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணி அதற்காக ஒரு பாட்டு பாடுறாங்க, ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துதிக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை பாருங்க, 48வது வசனத்தில், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்னங்க, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். அப்போ இந்த தாழ்மை எந்த தாழ்மையை குறிக்குது? தாழ்மையோடு இருக்கிறாங்களா அப்படின்ற அந்த விஷயம் இல்லை. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறது, for he has been mindful of the humble state. நான் ஒரு சாதாரண பேக்ரவுண்டில் தான் இருக்கிற, ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஹம்பிள் ஸ்டேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாதாரண பின்னணியில் இருக்கிறேன். அப்போ இந்த அம்மா பாடும்போது அழகாக அந்த மரியாள் அம்மா பாடுறாங்க, ஆண்டவரை நான் பெற்றெடுக்க போகிறேன்னா, ஆண்டவருக்கு இந்த உலகத்திற்கு வரப்போகிற மேசியாவிற்கு நான் தாயாக இருக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தோடு ஆராதித்து துதித்து பாடும்பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை என்ன பண்ணாருங்க? கரங்களை தட்டி சொல்லலாம், நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு உமனை, ஒரு சாதாரண ஒரு மரியாளை ஆண்டவர் ஒரு பெரிய உன்னதமான மிஷனுக்கு, ஒரு ஜாபுக்கு ஒரு அசைன்மெண்ட் பண்றாரு. இதே தான் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும், இதே தான் எனக்கும் உங்களுக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவருக்காக நிற்பதற்கு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவரை நான் சுமந்து செல்வதற்கு எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும், எனக்கு பணம் வரட்டும், எனக்கு பேர் புகழ் வரட்டும், எனக்கு ஐஸ்வர்யங்கள் வரட்டும், எனக்கு அது பெருகட்டும், எனக்கு அந்த விஷயம் பெருகட்டும், இந்த விஷயம் பெருகட்டும், எனக்கு நேரம் தோதா இருக்கட்டும். அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறது ஒன்று தான்,
காமன் உமன். நீங்களாகவே இருக்கும்போது, நான் நானாகவே இருக்கும்போது என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்திற்கு, அது எந்த ஊழியமாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட உன்னதமான ஊழியமாக இருக்கட்டும், ஒன்றை எதிர்பார்க்குறார். நானும் நீங்களும் மரியாளை போல ஒரு சிம்பிள் அண்ட் காமன் உமனாக இருந்தால் போதும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண நபராக நானும் நீங்களும் இருந்தால் போதும். என்னிடத்தில் இருக்கிற பணத்தினால் அல்ல, எங்கிட்ட இருக்கிற பொருளால் அல்ல, எங்கிட்ட இருக்கிற ஆஸ்தியானால் அல்ல, எங்கிட்ட இருக்கிற அந்தஸ்தினால் அல்ல, எங்கிட்ட இருக்கிற பணத்தினாலோ அல்ல, சாதாரணமான உங்களையும் என்னையும் எடுத்து தான் அவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் சிம்பிள் அண்ட் காமன் உமனான ஒரு மேரியை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி அவங்களுக்குள்ளாக அவர் உருவாகி குழந்தையாய் இந்த உலகத்தில் பிறந்த மாதத்தை தான் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி மேரியின் வயிற்றிலே அந்த இயேசு பிறந்து இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் தீர்க்க அந்த மகளை சாதாரண ஒரு சிம்பிள் உமனை தெரிந்தெடுத்தாரோ, இன்றைக்கு என்னையும் உங்களையும் அதே போலதான் சாதாரணமான ஒரு மனுஷனா இருக்கும்போது என்னையும் உங்களையும் தெரிந்தெடுக்கிறார். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த, ஹல்லேலூயா, யாரை தெரிந்தெடுக்கிறார்? என்ன தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். மனுஷன் எப்படி தெரிந்தெடுப்பான்? ஊழியத்துக்கும் எதுக்கும் சரி தி பெஸ்ட் படிப்பு வேணும், தி பெஸ்ட் விஷயம் வேணும், தி பெஸ்ட் தாளந்து வேணும், தி பெஸ்ட் அது இது வேணும். நான் ஆண்டவர் பார்க்குறாரு, தாழ்மையாக இருக்கிற அல்லது சிம்பிளாக இருக்கிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம ஸ்லாக்கியம் உடையவர்கள் பாருங்கள். இயேசுவை சுமப்பதற்கு சாதாரண பெண்ணாகிய ஒரு மரியாளை தேவன் தெரிந்தெடுக்கிறார்னு சொன்னால், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இயேசுவை சுமந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. என் இருதயத்தில் இயேசுவை சுமந்து செல்ல போகிறேன். ஹல்லேலூயா. சாதாரணமாய் இந்த உலகத்திற்கு மரியாள் இயேசுவை கொடுத்தது போல நான் இந்த உலகத்திற்கு இயேசுவை என் மூலமாய் எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் மூலமாய், என் வார்த்தையின் மூலமாய், என்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாய், என்னுடைய ஊழியத்தின் மூலமாய், எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாளந்தின் மூலமாய் என் தேவனுக்கு நான் செலுத்த போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம அவ்வளோ அழகா பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக்கினார். சிம்பிள் அண்ட் காமன் உமன். ஒரு ஏழ்மை பேக்ரவுண்ட், ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தான். அதை மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக்கினார். யாருக்கு பதிலா? பசியுள்ளவர்களுக்கு பதிலா. அப்போ அந்த மரியாளம்மா எவ்வளவு சிம்பிளாக இருந்திருப்பாங்க, எவ்வளவு காமன் உமனாக இருந்திருக்கிறாங்க. அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நீங்கள் நானும் சில சமயத்தில் நிறைய ஹெசிடேட் பண்ணுறோம். எனக்கு இது வரல, எனக்கு அது வரல, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை. கடவுள் ஏதாவது உங்களுக்கு செய்ய சொன்னால், எனக்கு செய்ய சொன்னால் நான் சாக்கு சொல்ல தான் பார்க்குறேன். நான் சாக்கு சொல்லி தள்ளி போக தான் பார்க்குறேன். நான் சாக்கு சொல்லி கொஞ்சம் விலகி போக தான் பார்க்குறேன். ஏன்னா என்கிட்ட அவர் எதிர்பார்க்கிற, ஐயோ நான் பிரசங்கம் பண்ணணுமா, நான் போய் சுவிசேஷம் சொல்லணுமா, நான் பாட்டு பாடணுமா, அல்லது நான் இந்த ஊழியத்தை செய்யணுமா, எனக்கு என்ன தகுதி இருக்குது, நான் வர மாட்டேன். மோசையை போல சொல்லுவாங்க, நான் திக்குவாய் உள்ளவன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏசாயை போல சொல்கிறேன், நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லை. கர்த்தர் என்னையும் உங்களையும் தீர்மானம் செஞ்சிட்டார்னா அவருக்கு தெரியும், அதற்கான பலனையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆக நான் பெரிய படித்த படிப்பாளி, அதனால் என்ன ஆண்டவர் தெரிந்திருக்க போகிறதில்ல. ஏன் இந்த வார்த்தை? என்னையும் நானும் நீங்களும் சாதாரணமாக இருக்கிறோம்னா அந்த சாதாரண உள்ளவர்களை ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண மேரி அசாதாரணமான காரியத்தை செய்தாள். அதே போல தான் நானும் நீங்களும் சாதாரணமாக இருக்கலாம், ஹம்பிள் பேக்ரவுண்டாக இருக்கலாம், பெரிய படிப்பு என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஜெபம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ஊழியம் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் மரியாளை எடுத்து பயன்படுத்தினது போல உங்களையும் என்னை எடுத்து இந்த நாட்களிலே பயன்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லமா, சிம்பிள் அண்ட் காமன் உமன் தான். ரெண்டாவதாக ஏன் கர்த்தர்
மரியாளை ஏன் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரண ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க. ஷி வாஸ் அ சிம்பிள் உமன் மாத்திரம் கிடையாது, ஷி வாஸ் அ ஹம்பிள் உமன். அவள் ஒரு தாழ்மையுள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இதை நம்ம நிறைய வசனங்கள் இருக்குது படிக்க, நம்ம இதே பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சாதாரண ஹம்பிள் ஒரு 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 தாழ்மையுள்ள மகளாய் அவங்க இருந்தாங்க. அதற்கு ஆதாரமாய் அவங்களே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, 52வது வசனத்தில் 52வது வசனத்தில் சொல்லுகிறார், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி யாரை உயர்த்தினார்? அவங்க பாடும்போது இந்த வார்த்தையை சொல்லி பாடுறாங்க. என்ன சொல்லி பாடுறாங்க? நான் தாழ்மையுள்ளவனாய் இருந்ததற்கு எனக்கு கிடைத்த ஒரு பலன் கிடைச்சிடுச்சு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிடுச்சு, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிடுச்சு. நான் இவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் தேவனுக்காக தேவ ராஜ்யத்திற்காக நான் செய்த தாழ்மையோடு இருந்ததற்காக என் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆசனங்களில் சிங்காசனங்களில் உட்கார்ந்திருந்த எல்லா பலவான்களையும் தள்ளிட்டாரு. என்ன நடக்குது? அவங்க யோசிச்சிருப்பாங்க, அவங்கள தெரிஞ்செடுத்திருக்கலாமே, அவங்க பெரிய ஆளா இருந்திருக்கிறாங்களே, இவங்க பெரிய ஆளா இருந்திருக்கிறாங்களே, யார் யாரோ இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே, ஆனாலும் தாழ்மையுள்ள என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னு சொல்லி அவங்க அழகா பாட்டு பாடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுக்கிறாருன்னு சொன்னா நாம் ஸ்லாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நாம் பாக்கியம் உள்ளவர்கள். பெருமையுள்ளவர்களை தெரிந்தெடுக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுல வசனம் சொல்றாரு 4:6 சொல்றாரு, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு சுருக்குன்னு ஒரு ஊசியை குத்துறாரு. ஆதலால் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? தாழ்மையுள்ளவர்களுக்கோ. ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டோமா? யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த அம்மா கிட்ட அந்த தாழ்மை இல்லாம இருந்திருந்தா ஆண்டவர் சூஸ் பண்ணிருப்பாரா? ஆண்டவர் சூஸ் பண்ணிருப்பாரா? ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பாரா? இல்லை. பெருமையுள்ள பாத்திரங்களை ஆண்டவர் தெரிந்தெடுப்பது இல்லை. ஒருவேளை தெரிந்தெடுத்த பாத்திரம் கொஞ்சம் பெருமையில தலை தூக்கி ஆடிச்சுன்னா தட்டி விட்டுருவாரு. அப்பவே தட்டி விட்டுருவாரு. நீங்க பார்க்கலாம், ஃபாதர் பாடுறாரு, பெருமை என்னும் வலையில் விழாதே, அது வறுமைக்கு கொண்டு சென்றிடும். தட்டி விட்டுருவாரு. நடமாடும் சாட்சிகள் நிறைய பார்க்கலாம் நம்ம. அப்ப இந்த அம்மா தாழ்மையுள்ள ஒரு மகளா இருந்தால் அதுதான் சர்வ வல்லவர் பார்த்தாரு. ஹல்லேலூயா. எல்லாமே முன் தீர்மானிக்கப்பட்டது தான். எல்லாமே உலக தோற்றத்திற்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்டது தான். தாவீதின் வம்சத்திலே இவர் பிறப்பார் என்று எல்லா தீர்க்க தரிசனங்களும் உரைக்கப்பட்டது தான். ஹல்லேலூயா. இந்த மகளை ஏற்கனவே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த அம்மா பாருங்க, அவ்வளவு ஹம்பிள், அந்த தாழ்மையை பாருங்க. என்னையும் உங்களையும், எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக கர்த்தர் இந்த நாட்களிலே தாழ்மையை எதிர்பார்க்கிறார். எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக தாழ்மையை தான் அவர் தேடுகிறார். நல்ல கவனிங்க, அவர் தங்குமிடம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்கிட்டையும் உங்ககிட்டையும் விரும்புகிறார். ஒருவேளை எனக்குள்ள அந்த தாழ்மை இல்லை அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே தாழ்மையை தாங்கன்னு கேட்காதீங்க, தாழ்மையை உள்ளத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த தாழ்மையை காட்டுவதற்கு அந்த பலனை தாங்க. ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஆடுறேன்ப்பா, ரொம்ப தெனாவட்டு பண்ணுறேன், சில சமயத்தில் என் தலை என் காதெல்லாம் தூக்கிக்குது, என் காலரெல்லாம் தூக்கிக்குது, பலனை தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு பலனை தாங்க. அந்த தாழ்மையை நான் காண்பிக்கணும். ஆண்டவரை குறித்து ஒரு பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர் தெரிந்தெடுத்தது எது தெரியுமா? தாழ்மையை தான் தெரிந்தெடுத்தாராம். அப்போ தாழ்மையை நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பெருமையாக ஆடுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தாழ்மையாக என்னை தாழ்த்துவதற்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அம்மா தாழ்மையை தரித்து கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சர்வ வல்லவர்
அந்த அம்மாவை தெரிந்தெடுத்தார் இந்த உலக இரட்சகரை சுமப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆக நானும் நீங்களும் தாழ்மையை தெரிந்தெடுக்கும் பொழுது, தாழ்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, மரியாள் வயிற்றில் எப்படி கர்த்தர் வந்து தங்கினாரோ அதை போல என் இருதயத்தில் வந்து கர்த்தர் தங்க அவர் ஆவலா இருக்கிறார், அவர் ஆசையா இருக்கிறார். எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக அவர் தங்க அவர் இடம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைக்கிறார். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வசனம் அதுதான் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களிடம் அவர் கிருபை தங்குகிறது. தாழ்மை உள்ளவர்களை அவர் நேசிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களோடு அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். பாருங்க, தாழ்மையின் ரூபமானவரை தாழ்மையுள்ள மரியாள் தேவன் தெரிந்தெடுக்கிறார். என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க, என்ன அற்புதமான ஒரு விஷயம். ஆக நானும் நீங்களும் இயேசுவை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், என் இருதயத்தில் நான் சுமக்க வேண்டும் என்று சொன்னால், என் ஊழிய வாழ்க்கையில் நான் சுமந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், தாழ்மை இல்லாமல் நான் ஒன்றையும் செய்ய முடியாது. தாழ்மை இல்லைன்னு சொன்னால் இயேசு என்கிட்ட நெருங்க மாட்டார். தாழ்மை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வசனம் சொல்லுகிறது, எதிர்த்து நிற்கிறார். சிம்பிள், எதிர்த்து நிற்கிறார்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னோடும் உங்களோடும் பேச மாட்டார். ஏன்னா நான் தான் பார்த்துக்கிறேன்னு பெருமையாக இருக்கிறேனே, அதனால் அவருக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இடம் இருக்குது? ஸோ அதனால் அவர் என்கிட்ட பேச மாட்டார், எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து வந்து கத்தியை தூக்கிட்டு வந்து ஆயுத தூக்கிட்டு வந்து போட்டு தள்ள போகிறதில்ல, ஆனால் எதிர்த்து நிற்குவார், என் கூட உறவாடாமல் நிற்பார். கிருபையுள்ளவர்களுக்கோ தாழ்மையுள்ளவர்களுக்கோ என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். அப்போது பெருமையுள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? சைலண்டாக இருக்கிறார். சிம்பிள் தான் இந்த வசனம். தாழ்மை இல்லை, உடனே நான் செஞ்சிடணும், எங்கிட்ட ஆண்டவர் தங்க முடியாது. She was a humble and simple common woman. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்கலாம்? ஆண்டவரே, நான் தாழ்மையை தெரிந்தெடுத்து கொள்கிறேன், தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. ஹல்லேலூயா. தாழ்மையை நானும் நீங்களும் பின்பற்றலாம். இந்த அம்மா தாழ்மையாக இருந்தாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு அழகான உதாரணம் இருக்குது. இயேசு பிறந்தாச்சு. இயேசு பிறந்து முதல் அற்புதம் செய்கிறதுக்கான ஒரு சூழல் வருது. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். முதல் அற்புதமே கானா ஊரில் கல்யாணத்தில் திராட்சை ரசத்தை, தண்ணீரை என்ன பண்ணுறாரு? திராட்சை ரசமாக மாற்றுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன். இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. மரியாளெல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க. மரியாள் அம்மா, இந்த அம்மா இருக்கிறாங்க முன்னாடி. அப்போது திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுச்சு. வந்து சொல்கிறாங்க. யாருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க? பெரியவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ மரியாள் அம்மா என்ன பண்ணுறாங்க? இயேசுக்கிட்ட வராங்க. அங்கே ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்குது. அது குறித்து இன்னொரு நாள் நம்ம தியானம் பண்ணலாம். அங்கே ஒரு அழகான விஷயம் நடக்குது. என்ன சொல்கிறாரு? அதற்கு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த வசனம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், நமக்கு தோணும். ஆனால் இதற்குள்ளே நிறைய ஆழமான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பெத்த தாயே மதிக்கலை. சில பேர் இயேசுவை குறித்து குறை சொல்லும் போது இதெல்லாம் சொல்லுவாங்க. பெத்த தாயே மதிக்கலை, அவர் பண்ண அற்புதத்தை மறந்துடுவாங்க, அவர் பண்ண தியாகத்தை மறந்துடுவாங்க, அவர் பாராட்டின கிருபையை மறந்துடுவாங்க, அவர் என் மேலே வச்ச மனதுருக்கத்தை மறந்துடுவாங்க, என்னை மன்னிச்சு தான் மறந்துடுவாங்க. ஆனால் இதை மட்டும் பிடிச்சிக்குவாங்க. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? இது குறித்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம தியானம் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது அது. ஆனால் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இவ்வளோ நாள் முதல் அற்புதம் ஆண்டவர் செய்கிறார். இப்போது அவர் மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அங்கே ஒரு முட்டுக்கட்டையை மரியாளுக்கு போடுறாரு. அம்மா, இவ்வளவு நாள் நான் இந்த வார்த்தைக்கு இப்போ நான் சிம்பிளான விஷயத்தை சொல்கிறேன். இவ்வளவு நாள் நீங்கள் என்னை வளர்த்தீங்க, என்னை பராமரிச்சிங்க, என்னை பார்த்துக்கிட்டீங்க, ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்க. இப்போ நான் ஒரு மிஷனுக்கு நேராக போகிறேன். இப்போ நான் ஒரு மிஷனுக்கு நேராக போகிறதுனால இதில் எந்த ஒரு முட்டுக்கட்டையும் வரக்கூடாது. யாரும் என்னை எந்த விஷயத்துக்கும் திணிக்கக்கூடாது, என்னை எந்த விஷயத்துக்கும்
ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதை இதே வார்த்தையே ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு தான் குறை சொல்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதே சாஃப்டாக சொல்லுங்க, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரல. அப்போ என் வேலை இன்னும் வரலம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மிஷனை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், முதல் அற்புதத்தை இந்த நேரத்தில் நான் செஞ்சு முடிக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன எந்த விஷயத்துலையும் அந்த அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தர் அழகாய் அந்த அம்மாவை சொல்லி, என்னுடைய ஊழியம், என்னுடைய நேரம், என்னுடைய வேலை கரெக்டாக நான் அந்த விஷயத்தை நான் செய்கிறேன், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதுதான் எல்லாருக்குமே. என் ஊழியம் நம்ம ஊழியன்னு வந்துட்டா, அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்துடணும். அம்மா, அப்பா, பசங்க, மனைவி, கணவன் ஸ்ட்ரிக்டாக இருந்துடணும். ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது ஒரு பெரிய மிஷன், நம்ம கையில் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய சவால். ஒருத்தர் அப்படி தான், நம்ம எங்கள் அப்பாலாம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன், இயேசுவை பின்பற்றும் போது அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்களாம் சாகட்டும், அதுக்கப்புறம் அவங்களாம் அடக்கம் பண்ணிட்டு வரேன், அப்பா மரித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டோம், இப்போ என்ன வேலை, இப்போ என்ன பிஸ்னஸ், இப்போ என்ன ஜாப், இப்போ என்ன மிஷன், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த அம்மாவுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சரி, ஆனால் இந்த இடத்துல மரியாதை இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, ஏண்டா 30 வருஷமாக உன்னை வளர்த்தேன், என்னை பார்த்து எனக்கும் உனக்கும் என்னன்றியே, சோத்தை போட்டு வளர்த்துருக்கிறேன், இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறேன், அன்னைக்கு தான் வரும், எல்லா கதையும் வரும். நீ அன்னைக்கு அடிபட்டிருந்தியே, உன்னை நைட்டு 12 மணி தூக்கிட்டு போனனே, உனக்கு பாலுக்கு குவான்னு அழுதுட்டு இருந்தப்பா. நம்ம அப்படி தானே பேசுவோம். நைட்டு 12 மணிக்கு தூக்கிட்டு போன நாய் என்ன கடிக்க வந்துச்சுரா. மனுஷனை நம்ம அப்படி தான் பேசுகிறோம். அப்போ தான் எல்லாமே நம்ம சொல்ல வருவோம். அங்கே அந்த தாழ்மையை காண்பிக்க மாட்டோம். அப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம எதிர்த்து நிற்கும் போது ஏதோ ஒரு வார்த்தையை பேசும்போது, நான் அப்படி பார்த்தேன், நான் இப்படி பார்த்தேன், நான் இப்படி கவனித்தேன், நான் அப்படி கவனித்தேன், அதை பேசுகிற வரைக்கும் நமக்கு மனசு ஆறாது. மனசில் அதை பேசின பிறகு தான் அதுக்கப்புறம் தாழ்மையாக இருந்து என்ன பிரயோஜனம். ஆனால் இந்த அம்மா ஒன்றுமே செய்யலை. தாழ்மையை பார்த்தீங்களா? இந்த அம்மா ஒன்றுமே செய்யலை. அவர் சொல்கிறது செய்யுங்க. கரங்களை தட்டலாமா? அவர் ஹார்ஷாக சொல்லியிருந்தார்னா அங்கே என்ன நடந்திருக்கோம். ஆனால் அங்கே ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ண விரும்பினார். அந்த விஷயத்தை இந்த அம்மாவுக்கு அந்த தாழ்மை இல்லைன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், தாழ்மை இல்லை அப்படின்னா விஷயங்களை புரிந்து கொள்ளுகிற தன்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்காது. இது ரொம்ப ஆழமானதுங்க. எனக்கும் உங்களுக்கும் தாழ்மை இல்லைன்னு சொன்னால், விஷயத்தை சொல்ல வரவங்க கத்தினாலும் சரி, எதிரில் இருக்கிறவங்க எவ்வளோ கத்தினாலும் சரி, எதிரில் இருக்கிறவங்க எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, எனக்குள்ளாக தாழ்மை இல்லைன்னு சொன்னால் புரிந்து கொள்ளுகிற தன்மை எனக்குள்ளாக இல்லைன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்காது எனக்குள்ளாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதிர்வினை ஆற்றுவதற்கு முதல்ல இருக்கிறோம், ஆனால் பொறுமையாய் தாழ்மையாய் இருப்பதற்கு கடைசியில் கூட நிற்க மாட்டேங்கிறோம். அப்போ முதல்ல கவனிங்க, அந்த அம்மாவுக்கு தாழ்மை இருந்தது. அது அங்கேயும் பார்க்குறோம். எங்கே வசனம் நீங்கள் அவங்க காபிரியேல் சொல்லும் பொழுதும் அவங்க கலங்குறாங்க, பயப்படுறாங்க, ஆனால் தாழ்மையாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருக்கலாமா? ஆப்போசிட்டில் இருக்கிறவனை பேச விடாமல் பேசியிருக்கலாமா? காபிரியேல் தேவையில்லாத பேசுறதுல என்ன சொல்லாத, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. பேசுகிறாங்க, கேட்குறாங்க,
கியூரியாசிட்டியில் ஒரு சில விஷயங்களை கேட்குறாங்க. இது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேனே, இப்போதான் எனக்கு நிச்சயமாக்கப்பட்டிருக்கேன். நான் புருஷனை அறியேனே, ஆனால் என் வயிற்றில் எப்படி இயேசு உருவாகுவார்? அப்போ தெளிவாக அவங்க சொல்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. புரிந்து கொள்கிற தன்மை வேணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். புரிந்து கொள்கிற தன்மை இல்லைன்னு சொன்னால் தாழ்மை இல்லை. ரெண்டாவது, புரிந்து கொள்ளுகிற நமக்குள்ளாக தாழ்மை இருக்கும்போது தான் அதிகாரத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதிகாரத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதிகாரம்னா நான் வேற அதிகாரத்தை குறித்து பேசல. நமக்கு மேலே இருக்க தலைகளுக்கு, லீடர்ஷிப்புக்கு, ஊழியத்திற்கு, பாஸ்டருக்கு, மேய்ப்பர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி இல்லை, ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்குது? உள்ள அவுட் ஆகுது. என்ன நடக்குது? என்னங்க? உள்ள அவுட் ஆகுது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இல்லை. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த மரியாதை இடத்தில் இருக்கிற தாழ்மை என்கிட்டயும் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். மூன்றாவது, நமக்குள்ளாக தாழ்மை இருக்கும்போது ஒருவர் பேசும்போது கேட்கிற தன்மை இருக்கும். ஒரு சிலர்லாம் பேசவே விட மாட்டாங்க நம்மளை. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் நான் உதாரணம் நிறையா கொடுக்க முடியாது, ஏன்னா உதாரணம் நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ உதாரணம்! இதை சொல்ல வர வேலை வருது, இதை பேச முடியாது, அதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை சொல்ல வர, இதை சொல்ல வர, அதை வர, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீ பேசாத, பேசவே பேசாத, அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அது தப்போ ரைட்டோ அதை கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான்லாம் முன்னெல்லாம் அப்படி தான் இருந்தேன். ஒருத்தர் பேசுகிற வரைக்கும் அவங்க அந்த நியாயத்தை சொல்கிற வரைக்கும் விட மாட்டேனே. அப்போ இப்பவும் அப்படி தான் இருக்க போறியான்னு கேட்காதீங்க. அடிக்கடி என் உதாரணத்தை சொல்லிக்கிறேன், வேறு என்ன தாழ்த்திக்கலான்னு சொல்லி தான். இங்கேயாவது கொஞ்சம் தாழ்மையாக இருக்கலாமே. அப்போ பேசுறத கேட்குவாங்க. அந்த அம்மா காபிரியல் பேசுகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தூதன் பேசுகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கலங்கிட்டாங்க. கலங்கினாலும் கொஞ்சம் பயந்தாலும் அந்த அம்மா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பேசாத பேசாத பேசாத, ஐயோ இதெல்லாம் பெரிய பொறுப்பு, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் நடக்கிற கதையும் கிடையாது, நீங்கள் போய்கிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னால் இந்த மிஷனே அன்கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த அம்மா கிட்ட அவ்வளவு அழகா தாழ்மை உள்ளத்தில் இருந்தது. இது பெரிய குவாலிட்டிங்க. இந்த தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு சொன்னால் அவர் தெரிந்தெடுக்கிறார் என்னையும் உங்களையும். அப்போ இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக ஒரு குவாலிட்டியை பார்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாழ்மையின் குவாலிட்டியை பார்த்துருக்கிறார். தாழ்மை இல்லைன்னு சொன்னால் சொல்ல மாட்டோம், போய் இயேசுவை குறித்து சொல்லவே மாட்டோம். எவ்வளோ அவமானங்களை தாண்டி வந்திருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு வெளியே தெரிஞ்ச விஷயங்கள் எவ்வளோ பேர் பேசினாங்க, எவ்வளோ பாடுகளை அனுபவிச்சாங்க, எவ்வளோ துக்கங்களை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ வெட்கங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இந்த விஷயத்தை யோசேப்பு கேட்ட உடனே அவங்கள அவமானப்படுத்த மனது இல்லாமல் ரகசியமாக தள்ளிவிட இருந்தாங்க. மனசுக்குள்ள அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இதெல்லாத்தையும் தாண்டி வராங்க. என்ன? தாழ்மையோடு அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய தியாகம் பெருசு. தியாகம் பெருசுன்றதுனால சாமி ஆக்கிட முடியாதுல்ல, அதை நான் கவனமாக இருக்கணும்ல நான். ஆனால் தியாகம் பெருசு. பரிசுத்த ஆவியானவர்னால அந்த அம்மா இயேசுவை பெற்றெடுத்திருந்தாலும் அவங்க அந்த 10 மாதம் அல்லது அந்த அத்தனை வருடங்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்தது சிலுவையில் அவர் தொங்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த தியாகம்லாம் பெருசு. இதுக்கெல்லாம் தாழ்மை இல்லைன்னு சொன்னால் இயேசுவினுடைய அந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிருக்காது. இப்போ எனக்கும் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நான் தாழ்மையாக இருந்தேன்னு சொன்னால், ஊழியத்தில் நான் தாழ்மையாக இருந்தேன்னு சொன்னால், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு என் வாழ்க்கையில் நான் கொண்டு போகிற அந்த மிஷன் குறைவாயிடும், கம்ப்ளீட் ஆகாது.
She was a humble woman. She was a simple woman and humble woman. அப்போ என்னையும் உங்களையும் இப்படி தான் தெரிந்திருக்கிறார். தாழ்மையின் உள்ள ஒரு மரியாளை தெரிந்தெடுத்து, அது தாழ்மையுள்ளவர். அங்கே பாருங்க, தாழ்மையுள்ள மரியாளை தெரிந்தெடுத்து தாழ்மையுள்ள இயேசு வெளியில் வராரு. மூன்றாவதாக, she was a obedient woman. என்னங்க, அவள் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாள். அவள் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாள். 38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு என்ன சொல்றாங்க? உம்முடைய வார்த்தையின்படி, கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு ஆக கடவது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். உம்முடைய வார்த்தையின்படி, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. கீழ்ப்படுதல் அந்த இடத்துல பெரிய கிரியை செஞ்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய போறேன். ஆனா ஆரம்பத்தில் பாருங்க, 1வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனத்தில், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை, இருங்க, 29வது வசனத்தில், அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். 29வது வசனத்தில் பயந்துட்டு இருந்தாங்க, கலங்கிட்டாங்க. விஷயத்தை சொன்ன உடனே கலங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்போ இந்த அம்மா, இந்த தேவதூதன் என்ன சொல்றாங்க? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்த விஷயத்தை சொல்றார். இயேசுவை குறித்து அவர் என்னென்னலாம் செய்வார் அப்படின்ற அந்த விஷயத்தை குறித்து சொல்லும்போது அந்த அம்மா கீழ்ப்படுதலோடு கேட்டுக்கொண்டு அதை புரிந்து கொள்றாங்க. பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 32வது வசனத்தில், அவர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்றான் மரியாள். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அதன் பிறகு தெளிவாக சொல்கிறார். அங்கே ஒரு கன்ஃபியூஷனில் விடல. கடவுளும் பாருங்க, ஆண்டவர் கரெக்டாக லீட் பண்ணுறாரு. பாருங்க, கம்யூனிகேஷனை கரெக்டாக பண்ணுறாரு. இன்றைக்கி கம்யூனிகேஷனில் தான் நானும் நீங்களும் நிறைய சொதப்புறது. அதனால தான் குடும்பம் நாசமாக போகுது, ஊழிய நாசமாக போகுது, உறவுகள் நாசமாக போகுது. கம்யூனிகேஷன் இந்த விஷயத்தை கரெக்டாக கன்வே பண்ணுறதில்ல. இந்த அம்மா கேட்கறதுல குழப்பத்தில் விடலை, ஒரு பிரச்சனையில் விடலை. அழகாக தெளிவாக சொல்கிறாரு. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்துக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு. எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு மரியாள், ஹல்லேலூயா, அதற்கு மரியாள். இவ்வளவுதான். அந்த வார்த்தைகள் அவங்க கன்ஃபார்ம் ஆன உடனே, அவங்க ஆண்டவர் விவரித்த உடனே, ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே, ஆண்டவரை குறித்து அப்போது அந்த அம்மாவுக்கு புரிய வருது, ஆஹா, இது எவ்வளோ பெரிய மிஷன், இது எவ்வளோ பெரிய காரியத்திற்கு கர்த்தர் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல, இனிமேலும் அந்த ஸ்லாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய கிருபை அந்த மரியாளுக்கு கிடைத்தது. அப்போ அந்த கிருபை நினைத்து அந்த கிருபைக்கு அவள் என்ன பண்ணாங்க, அப்படியே கீழ்ப்படுதலை கொடுத்தாங்க. she was a obedient woman. அப்போ இந்த ஒபீடியன்ட் தான், வேற எந்த சாக்கு போக்கும் சொல்லலை, வேற எந்த பிரச்சனையும் அந்த அம்மா அந்த பக்கம் பேசிக்கல. நான் அது பண்ணணும், இது பண்ணுறேன்னா அது ஆகிடுவேனா, இது ஆகிடுவேனா, அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், யார் என்ன நினைப்பாங்க, எனக்கு எவ்வளோ வெக்கம், எனக்கு எவ்வளோ அவமானம் ஆகும், அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, சமுதாயம் என்ன பேசுவோம். இந்த உலகத்தில் நிறைய சமயத்தில் சமுதாயத்துக்காகவே நம்ம வாழ்கிறோம். 4 பேர் என்ன பேசுவாங்க,
4 பேர் சோறு போட்டாங்களா? 4 பேர் என்ன பேசுவாங்க? இயேசு சுமந்து போய் சொல்கிறதுக்கு மரியாதை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கல. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிடா அந்த அம்மா அப்படியே அக்செப்ட் பண்ணாங்க, இதை அதை அங்கீகரித்தாங்க? ஒரே ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோயோ. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கே அந்த விஷயம், அப்புறம் எப்படி போய் சொல்கிறது? அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, அதை முடிச்சிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, அவங்ககிட்ட போய் அதை பேசுவாங்க. அந்த அம்மா எதுவுமே பேசலை, எதுவுமே யோசிக்கலை. ஒன்று தான், ஆண்டவர் திட்டம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அந்த தரிசனத்தை, அந்த 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 ஊழியத்தின் அந்த மேன்மையை, அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை அந்த அம்மா புரிந்த உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வரல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. என்னங்க, இதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதனுடைய ஸ்டாண்டர்டை பாருங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதனுடைய விளைவுகள் எல்லாம் அவங்க யோசிக்கல, என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் அவங்க யோசிக்கல, என்னென்ன கஷ்டப்பட போகிறாங்கன்றதெல்லாம் அதை யோசிக்கல. அதன் பிறகு ஆண்டவரை பெற்றெடுக்க அவங்க அங்கே போகணும், இங்கே போகணும், பெத்லேஹேம் போகணும், இந்த பக்கம் போகணும் அப்படின்னு அலக்கழிக்கிறாங்க, இடம் கிடைக்காம அலையிறாங்க. அந்த விளைவுகளை குறிச்செல்லாம் நம்ம யோசிக்கல. ஒன்று தான், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. கரங்களை தட்டலாமா? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அவ்வளோதான் கீழ்ப்படிதல். சந்தேகத்தை கேளுங்க, ஆண்டவர் எதனா பேசினார்னா நான் என்ன பண்ணணும்? இந்த அம்மா சந்தேகத்தை கேட்டாங்க. இது எப்படிப்பா? சந்தேகத்தை கேட்டாங்க. வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லலை. எங்கேயாவது சொன்னாங்களா? வேணாம்ப்பா வேணாம்ப்பா, இந்த வேலை வேற யாராவது பார்த்துக்கப்பா சொல்லலை. ஆனால் சந்தேகத்தை கேட்டாங்க. நானும் நீங்கள் சந்தேகத்தை கேட்கலாம், அதில் தவறு கிடையாது. கொஸ்டின் பண்ணலாம், அதில் தவறு கிடையாது. ஆண்டவர் இது எப்படிப்பா ஆகும், இது இந்த இடத்துல எப்படிப்பா, இங்கே போக சொல்கிறீங்களா, அங்கே பண்ண சொல்கிறீங்களா, இதை கட்ட சொல்கிறீங்களா, அதை முடிக்க சொல்கிறீங்களா? ஓகே, சந்தேகம். இது அவர் சொல்லிட்ட பிறகு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. உம்முடைய அதற்கான கிருபையை ஆண்டவர் ஏற்கனவே அளித்து விட்டார். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க, அழித்து விட்டார். இந்த மெச்சூரிட்டி லெவல் எனக்கு உங்களுக்கு வேணும். இன்னைக்கு இது இல்லாமல் தான், இந்த கீழ்ப்படுதல் இல்லாமல் தான், ஆகிலும் உம்முடைய வார்த்தை ஆக கடவுது, அந்த வார்த்தை தான் வரமாட்டிருக்கு. ஆகிலும் இந்த விஷயம் இருக்குதேப்பா, ஓகேப்பா, நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, ஆனால் இது ஏதோ எனக்கு பிரச்சனையாகுதேப்பா, கொஞ்சம் இங்கே அவுட் ஆகுதுப்பா, அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, இத்தனை வருஷம் கொடுங்கப்பா, அத்தனை வருஷம் கொடுங்கப்பான்லாம் இவர் கேட்கல. அந்த அம்மா கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த அம்மா அந்த கியூரியாசிட்டியில், அந்த 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 குழப்பத்தில், அந்த கலங்கினதில், அந்த பயந்ததில் சில கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. சந்தேகத்தை கேட்டு அதை தீர்ந்த உடனே அதன் பிறகு ஒரு வார்த்தையும் பேசலை. உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. இந்த கீழ்ப்படிதல் தான் எனக்கு உங்களுக்கு வேணும். சொல்லலாமா? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. கரங்களை தட்டலாமா? பயந்தாங்க, ஆனால் அந்த பயம் நீடிக்கலை. கலங்குனாங்க, ஆனால் அந்த கலக்கம் நீடிக்கலை. காரணம், அவள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. உடனே அந்த அம்மா கிட்ட இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. பாருங்க, இதில் தேவ வார்த்தையின் மேலே அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பயம் பாருங்க. பேசுறது ஆண்டவர், ஆண்டவரே பேசினாலும் அவர் நேரில் வந்து பேசிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில சமயத்தில் கீழ்ப்படிதல் உள்ள இல்லைல்ல, அப்போ என்ன பேசுகிறோம் நம்ம? சரி, இன்னொரு தடவை கேட்டுக்கலாம், இன்னொரு தடவை பேசுங்கப்பா. இங்கே இது சொன்னீங்க, இங்கே வேற சொல்லுங்கப்பா. பேசுனது ஆண்டவர் தானே. வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் என்ற தீர்மானம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, அந்த 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 தீர்மானம், அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, அந்த உறுதி உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, அவர் பேசினாரா, அவ்வளோதான். ஆகிலும் உம்முடைய வார்த்தை ஆக கடவுது.
ஹல்லேலூயா. அவளுக்கு அந்த பயம் போயிடுச்சு. தேவ வார்த்தைக்கு அவள் முழுவதுமாய் செவி கொடுத்தாங்க. குறுக்க பேசல, முழுவதுமாய் செவி கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, தேவ வார்த்தையை அந்த அம்மா அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரை ஊழியத்துக்கு அழைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆம்பா கண்டிப்பாக வரேன்ப்பா, பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 வருஷம் விட்டு வரேன், வர்றதுக்கு கேரண்டிப்பா, ஆனால் 10 வருஷம் எனக்கு வேணும், அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், அந்த கடனெலாம் அடைச்சிட்டு வரேன், நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரேன், இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு வரேன். இல்லை, அந்த அம்மா அப்படியே அப்போவே ஏற்றுக்கொண்டாங்க. செகண்ட் சான்ஸே இல்லை, அங்கே அடுத்த விஷயமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனின் சித்தத்தின் மகத்துவத்தை அந்த அம்மா என்ன பண்ணாங்க? புரிந்து கொண்டாங்க. இதுதான் முக்கியம். தேவ சித்தத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டாங்க. தனக்கு கிடைத்த கிருபையை நினைத்து, தனக்கு கிடைத்த சிலாக்கியத்தை நினைத்து அந்த அம்மா துதிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் அந்த கீழ்ப்படிதலுக்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த மேன்மையை அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் போய் வாசிங்க வீட்டில் 30வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 30வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அம்மா அழகாக பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை பாடுறத நீங்கள் கேட்டாலே உங்கள் மனதெல்லாம் துள்ளிடும். அந்த அந்த மிஷனுக்குரிய அந்த மேன்மையை புரிந்துகிட்டதுனால, அந்த உன்னதமான ஊழியத்தின் நோக்கத்தை புரிந்துகிட்டதுனால அவ்வளவு அழகாக பாடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஊழியம் பண்ணுறோம், அந்த ஊழியத்தினுடைய மேன்மையே எனக்கும் உங்களுக்கும் தெரியறதில்லை. ஓகே, இந்த ஊழியம் தானே, ஓகே செய்யலாம், அவ்வளோ அந்த லேசாக எடுத்துக்கிறோம். நான் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு தானே செய்கிறேன். அப்போ அந்த ஊழியத்தின் மேன்மையை எனக்கு புரியலைன்னா எப்படி? இந்த அம்மா அந்த ஊழியத்தினுடைய மேன்மையை புரிந்து பாட்டு பாடுறாங்க. இப்போ எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மேன்மை என்ன? கர்த்தரை குறித்து சொல்லுகிற விஷயம். அதுக்கு பாட்டு பாடுறது இல்லை, நான் புலம்பிக்கிட்டே கிடக்கிறேன். என்ன புலம்புறேன்? என்ன ஏன் தெரிந்தாருன்னு தெரில, எனக்கு 1000 கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஐயோ இதில் வந்து மாட்டிக்கிட்டனே, அந்த ஆள் வந்து இந்த சர்ச்சில் சேர்த்து விட்டானே, அந்த அம்மா வந்து இந்த சர்ச்சில் சேர்த்து விட்டாங்க, இந்த ஆள் பார்த்தா வார வச்சு என்ன வாங்கன்னு வாங்குறான். புலம்புறோம். சில சமயத்தில் சலித்து கொள்கிறோம், ஊழியம் செய்கிறதுக்கு சலித்துக்கிறோம். பர்மிஷன் போடுங்கப்பா. என்ன பர்மிஷனா? ப்ரேயருக்குப்பா, மீட்டிங்க்குப்பா. என்ன ஃபாஸ்ட் லீடர்ஸ் மீட்டிங்லாம் பேசுறது, இங்கே பேசுகிறாரு. லீடர்ஸ் மீட்டிங்க்குப்பா, கேரல் சர்வீஸ்க்கு வரணும், அந்த சர்வீஸ்க்கு வரணும், இந்த விஷயத்துக்கு வரணும், நீ பொறுப்பில் இருக்கணும், பொறுப்பில் இருக்கிற ஆள் சரியாக இருக்கணும். நம்ம இங்கே உற்சாகப்படுத்தினா ஆடப்போ அந்த மனுஷன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாரு, சலிச்சுக்கிறது. அப்புறம் பயப்படுறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதும் கர்த்தர் கொடுத்து சொல்கிறதுக்கும் அவ்வளோ பயப்படுறது. பயந்து நான் கடவுளை குறித்து எதுக்கு வேணாலும் பயப்படுவேன், ஆனால் கடவுளை சொல்கிறதுக்கு மட்டும் பயப்பட மாட்டேன். பயந்தாங்கோலி நான் எதுக்கு வேணால் பேர் வாங்கிக்கலாம். கர்த்தரை கொண்டு போவதற்கும், கர்த்தரை சுமந்து கொண்டு போவதற்கும், கர்த்தரை குறித்து சொல்லுவதற்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. உயிருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வசனமாக தான் சொல்லுகிறது, என்ன, என் உயிரை, என் சரீரத்தை தான் கொல்ல முடியும், என் மாம்சத்தை தான் கொல்ல முடியும், என் ஆத்மாவை கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கிட்ட வைராக்கியமாக நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால பயப்படலந்தாமா, பயப்படல. கொல்றதுக்கு எவ்வளோ வகை தேடினாங்க குழந்தை பிறந்த பிறகும். ஆனால் நம்ம இன்னும் கடைசி வரைக்கும் பயப்படல, தைரியமாக நின்னாங்க எல்லாத்துக்காகவும். அந்த கீழ்ப்பிடிதல்னால தான். அப்புறம் தயக்கம், ரொம்ப தயக்கம். ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு தயக்கம், ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு தயக்கம், வெக்கம். சொல்லம்மா நம்ம இதெல்லாத்தையும் விட்டாங்க,
பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லம்மா, அந்த கீழ்ப்படுதல் என்ன வந்துடுச்சு, பாட்டு பாட வச்சிருச்சுங்க. ஏன்? சித்தத்தின் உன்னதத்தை புரிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. அந்த சித்தத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டாங்க. உலக இரட்சகர் எனக்குள்ளாக இருந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்குள்ளாக இருந்து வரப்போறாங்க. எனக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் அல்லவா, எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அல்லவா, எனக்கு கிடைத்த பெரிய கிருபை அல்லவா. இதுதானே எனக்கு உங்களுக்கு வேணும். அதை விட்டுட்டு நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வாழ்க்கை மேலே வராது. அதே சமயத்தில் மேலே வர்றதுக்காக நான் ஊழியம் பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், கர்த்தர் என்ன பெரியவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் நம்ம என்னெல்லாம் பெரியவர் ஆக்குவாருன்னே நான் செய்யக்கூடாது. நம்ம என்னெல்லாம் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதற்காக மட்டும் தான் செய்யணும். அவர் என்ன பெரியவர் ஆக்குனாரோ ஆக்கல்னாலும். இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிறது பெரிய விஷயமாயிட்டு இருக்கு. இன்றைக்கி எனக்கு ஒரு சிலர்லாம் மெசேஜ் மேலே மெசேஜ், பாஸ்டர் நம்ம சர்ச் பெரிய சர்ச்சாக நினச்சிட்டுக்கிறாங்க, நல்லதாக்குது யோசிச்சு, அப்படியாவது நினச்சிக்கப்பா. ஆன்லைனில் பார்த்து மெசேஜ், பாஸ்டர் வரணும், பிரசங்கம் பண்ணணும், அதுமாரி வரணும். சரி வாங்க ஒரு வாரம் தங்குங்க, ஒரு வாரம் அட்டென்ட் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் அதுதான் நம்ம சொல்லுவோம், அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், பிரசங்கத்தை ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ பெரிய டஃப்பான ஜாப். பாஸ்டருங்களுக்கெல்லாம் ஒரு டஃப்பான ஜாப் அது. ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை ரெடி பண்ணணும். ஒரு சுவிசேஷகர்கள் ஒரு பிரசங்கத்தை நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிடலாம், ஒரே பிரசங்கத்தை கொஞ்சம் அந்தந்த இடத்துக்கு மாற்றி. ஆனால் ஒரு பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் புதிய வார்த்தையை கொடுக்கணும்னா எவ்வளோ பெரிய சவால். ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்கணும். ஆனால் அது டஃப்பாகவே இருந்தாலும், ஆனால் யாரையும் அதை நான் கூட்டிகிட்டு வந்து நான் பிரசங்கத்தை இந்த இடத்துல நடத்த முடியாது. அப்போது நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சு, இப்போ தான் இந்த மீடியா வந்துடுச்சுல்ல, அவங்க முகம் வெளியே திரும்பி ஆரம்பிக்கணும். அவர் பாட்டுக்காராக தெரியணும், தீர்க்கதரிசியாக தெரியணும், பாஸ்டராக தெரியணும், ஆனால் மேய்ப்பராக தெரிய மாட்டார். மேய்ப்பன் நோ 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 மேய்ப்பன்லாம் போட்டுக்கிட்டா என்ன குருபருன்னு சொல்லிடுவாங்க, ஷெப்பர்ன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் மேய்ப்பன்னு போட்டுக்கிறேன். மேய்ப்பன் ஆக மாட்டார். ஆனால் தீர்க்கதரிசியாக தெரியணும், பாட்டு பாடுற பெரிய ஃபேமஸான ஆளாக தெரியணும். அதுக்கு எல்லா வேலையும் செய்வோம் நம்ம. இப்போ எல்லாருமே எல்லாமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம விசுவாசிங்க எல்லாத்தையும் பார்க்கறது ஒன்றும் வேறு வழியில் பார்த்து தான் ஆகணும். சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் இங்கே கத்திக்கிட்டு இருப்பான் பாஸ்டர், அவருக்கு அங்கே ஒரு வேலையும் இருக்காது. அப்போது நிறைய பேர் அப்படி தான் இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. தங்க ஃபேமஸ் ஆகணும், தங்க பெரிய பெரிய ஆளாக காட்டிக்கிட்டோம். கர்த்தர் சொன்னாரா, கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னா, கர்த்தருடைய மிஷன் அதில் அடங்கி இருக்கிறதா, கர்த்தர் எனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்துருக்காரு, அதெல்லாம் கிடையாது. நான் வீடியோ போடணும், அதுக்கு லைக்ஸ் வரணும், கமெண்ட்ஸ் வரணும், சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர். இது நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். என்ன அந்த உள்ளத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு, உள்ளே அவங்க பேசுகிற விஷயம். நான் சொன்னேன்ல, வரணும் ஒரு வாரம் வந்து கலந்துக்க. வாட், ஒரு வாரம் வந்து அட்டென்ட் பண்ணுமா? தட் வில் பி வேஸ்ட் ஆஃப் டைம். தென் டோன்ட் கம். அவ்வளோதான். சரி வராத. ஏன் அட்டென்ட் பண்ண இங்கே வார்த்தை கிடைக்காதா? சரி அட்டென்ட் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு போங்க. நான் பார்க்குறேன், உங்கள் ஊழியத்தை பார்க்குறேன், உங்கள் தாழ்மையை பார்க்குறேன், உங்கள் பிரசங்கத்தின் காரியத்தை பார்க்குறேன். அதான் நான் நிறைய விஷயங்களை பார்த்தா, ஒரு பாஸ்டருக்கு கீழே அடங்கி அந்த பாஸ்டருக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் சொல்கிற பேச்சை கேட்டு அந்த பாஸ்டருக்கு அடங்கி அவர் கூட இருந்து அவர்கிட்ட அடி வாங்கி புலம்பி அவர்கிட்ட திட்டு வாங்கி அவமானப்பட்டு ஒரு ஊழியத்தை கற்றுக்கிட்டு வரணும்லாம் இல்லை. எடுத்தோம் கவுத்தோம் மேலே வந்துடணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற விஷயம்லாம் அங்கே இல்லைங்க. எடுத்தோம் கவுத்தோம் மேலே வந்துடணும், ஃபேமஸ் ஆகிடணும், பெரிய ஆளும் ஆகிடணும். அப்போ தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன். அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, நான் கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரத்தில். தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன். மைக்கு பிடிச்சவெல்லாம் பாஸ்டர்.
கீழ்ப்படிதல் இருக்கணும். நமக்கு கர்த்தர் சொன்னாரா, சித்தமாக இருக்கா? நான் தனி ஊழியத்தை குறித்து நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு சில காலகட்டத்தில் ரொம்ப வேதனைப்பட்டேன். மன வருத்தம் ரொம்ப உண்டானது. அவன் மனம் கசந்து கடவுள் சமூகத்துக்கு போய், எப்பா 7 கழுத வயசாகிட்டு இருக்குது, எனக்கு நான் இன்னும் என்ன தான் பண்ணணும், என் வாழ்க்கையில் என்ன தான் திட்டம் வச்சுக்கிறேன், போயிட்டே இரு, நான் சொல்கிற வரைக்கும் உன் வேலை எதுவும் செய்யாத. போய் அடங்கிட்டேன். திருப்பும் போய் அழ ஆரம்பித்தேன். பிரச்சனை வரும்போது தானே போய் அழவும், நானும் மனுஷன் தானே. அப்போ போய் அழ ஆரம்பித்தேன். போய் உன் வேலையை பாரு, நான் சொல்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. திருப்பவும் போனேன். இது மாதிரி இப்போ நான் 2 தடவை சொன்னேன்ல, இது பல தடவை ஆயிருக்கு, பல தடவை ஆயிருக்கு. அப்புறம் ஒரு நாள் கடைசியாக போய் பேசும்போது கர்த்தர் பேசினார். அப்புறம் ஏன் ஆசை, என் ஊருக்கு போகணும், என் கிராமத்துக்கு போகணும், அங்கே போய் ஊழியத்தை கட்டணும். கடவுள் பேசிட்டாரு. அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு மணி அடிச்சது. தம்பி, கடவுள் பேசினாரு, ஆனால் எங்கே போகணுன்னு பேசினாரா? முதல்ல கேளு. அவர் சொல்லிட்டாரு, நீ பரதேசியாக சுற்றி திரிந்த இடத்தை உனக்கு தருவேன்ட்டு. அப்போ நீ சொந்த ஊருக்கு போவாதுன்னு சொன்னார் அவர். பரதேசியாக நான் இங்கே தான் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பெரிய பரதேசி பெங்களூருக்கு. அப்புறம் ஏன்ப்பா இங்கே ஆரம்பிச்ச? நீ தலை சாய்க்கும் இடத்தை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அதன் பிறகு சொல்கிறாரு, வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே எல்லா இடத்துலேருந்தும் ஜனங்களை கூட்டிகிட்டு வருவேன். அப்போ ஒன்று கேட்டு கேட்டு கீழ்ப்படிஞ்சு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிறகு அப்புறம் உள்ளுக்குள்ளே இன்றைக்கும் எனக்கு அந்த ஆசை, அந்த வாஞ்ச, அந்த விஷயம் இருக்குது. ஆக இங்கே ஊழியத்தை நிலைநாட்டி எங்கெங்கெல்லாம் கர்த்தர் நடத்துகிறாரோ அங்கெல்லாம் போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்ற அந்த வாஞ்சை இன்னும் பெருகிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. சிம்பிளாக சொல்லிட்டேன் நான் என்கிட்ட கர்த்தர் எப்படி பேசினார்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு உள்ளமே இல்லை. வார்த்தை கர்த்தர் என்ன சொல்கிறாருன்ற அந்த உள்ளமே இல்லை. ஒன்று தான், நான் ஃபேமஸ் ஆகணும். அப்புறம் அந்த ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சுக்குவாங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்னங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய்வாய், உன்னை ஆசீர்வதிக்கவே, இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை மறக்கவே மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தைக்கு நான் கேட்டனா, பயந்தனா, ஒப்பு கொடுத்தனா, ஆகிலும் உம்முடைய வார்த்தை ஆக கடவுது அப்படின்ற அந்த கீழ்ப்படுதல் எனக்குள்ளாக இருந்துச்சா அப்படின்னு சொன்னா பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு அநேக ஊழியங்கள் நான் சொல்றேன், பெருசா கூட ஆயிட்டோம். நான் சொல்றேன், பெரிய ஊழியம் நீங்கள் நானும் சொல்லலாம், பெரிய ஊழியம் நீங்க சொல்லலாம். ஆனா அதில் கர்த்தர் சித்தம் இருக்கிறதா என்ற கேள்வி வரும்பொழுது அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த உலகத்துல, இந்த பெங்களூர்ல அல்லது இந்த இந்தியாவில் பேர் சொன்னா பெரிய சபை தான் பேர் வரும். ஆனா கர்த்தர் சித்தம் நடக்கிறதா? அவங்க கர்த்தருடைய வார்த்தையின் படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? எங்க நிறைய டிஃப்ரென்ஷியேட் வருது, நிறைய விஷயங்கள் சபைகளில் பாஸ்டர்களுக்கு கர்த்தர் வார்த்தை அந்த இடத்துல செய்யல. எதுக்கு இத்தனை கேள்விகள்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு காலத்தில் வெளியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டாங்க, சபைகளை பார்த்து ஊழியர்களை பார்த்து வெளியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு உள்ள இருக்கிறவனே கேள்வி கேட்டுன்னு இருக்கிறான். இன்னும் மான மரியாதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? எல்லாரையும் நான் சொல்லலை, சிலர் வார்த்தைக்கு சரியாக கீழ்ப்படியாததுனால தான். ஆனால் இந்த அம்மாவை பாருங்க, சிம்பிள் உமன், ஹம்பிள் உமன் அண்ட் ஒபீடியன்ட் உமன். இந்த வார்த்தை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவரே. ஆனால் எனக்கு தெரியுது என்னென்னலாம் ஓடுது, நான் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறேன்னு எனக்கு தெரியுது. ஆகிலும்
உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. ஹல்லேலூயா. நான் எதையெல்லாம் இழக்கப் போகிறேன் என்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ளாக முன்னோட்டத்தில் தெரியலாம், ஒரு படம் போல தெரியலாம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. இதுதான் கீழ்ப்படிதல். நான் இந்த விஷயத்தை இழக்க போறேன்னு தெரியுது, என் உறவுகளை இழக்க போறேன்னு தெரியுது, என் பணத்தை இழக்க போறேன்னு தெரியுது, என் பொருளை இழக்க போறேன்னு தெரியுது, என் நேரங்களை இழக்க போறேன்னு தெரிகிறது, அநேகர் எனக்கு எதிராக நிற்கப் போகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி சொல்லலாமா, ஆக கடவது. ஹல்லேலூயா. ஆகிலும் உங்க வார்த்தையின்படி ஆக கடவுது. இந்த வார்த்தை எனக்குள்ளாக வேணும்.